ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்துருச்சு. மாநகராட்சி அலுவலகத்தில் கிளர்க்குக்கான புதிய வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 12th மற்றும் கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சம்பளம் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொன்றும் 18,000 56,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கானது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்பவே முடியாது. ஸோ நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 31 ஆகஸ்ட் 2024 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க வேகன்சிஸ் மேபி மாறலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31 ஆகஸ்ட் 2024 ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் என்னென்னலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணிங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு மொத்தமாக சேர்த்து நீங்கள் தபால் மூலிமாவும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024. அதுக்கு முன்னாடி, அதாவது 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தபால் மூலிமா அவங்க கையில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2024 அவங்க கையில் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்னொரு விஷயம் செய்யலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். இல்லைனா டிசி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா SSC பாசிங் 10th பாஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும் டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு உங்களுடைய மார்க் ஷீட் மற்றும் உங்களுடைய இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கீங்கன்னா, 10th தான் நான் படிச்சிருக்கேன், 10th பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10th மார்க் ஷீட் மற்றும் டிசி இது 2ஐயும் நீங்கள் வச்சு அப்லோட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கேட்கல. ஸோ கேட்டிருந்தாங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதில் வைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் அதில் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கேட்டகரி, எதுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கம்பல்சரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா உங்கள்கிட்ட வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, EWS கேட்டகரி அப்படின்னா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி டிசேபிள் சர்டிஃபிகேட், உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இதிலே நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எம்ப்ளாயீஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ப்ராப்பர் சேனல்லேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க யாராவது, சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. SC ST கேட்டகரினா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், PWD கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 10 வருஷம், ஜென்ரல் கேட்டகரினா
எஸ்சி எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம், ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் உங்களுக்கான ஆர்ம் ஃபோர்ஸ் சர்வீஸ்லேருந்து 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பே பண்ணணும். யார் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், இவங்க எல்லாம் 50 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணால் போதும். மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியை தவிர்த்து மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி நீங்கள் 200 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? எஸ்சி எஸ்டி பெண்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் இவங்க மட்டும் வெறும் 50 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் கம்பல்சரி கொடுப்பாங்க. அதாவது டெய்லி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கம்பல்சரி கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிட்டையர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. பிஎஃப் அதெல்லாமே உங்களுக்கு. பென்ஷனுங்கிறது கம்பல்சரி இதில் இருக்கும். நியூ பென்ஷன் ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு பென்ஷனும் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான இனிஷியல் பே உங்களுக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,100 உங்களுக்கான சம்பளம். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா 35 வயதுனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம மிச்சம் அந்த கேட்டகரி எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த கேட்டகரி வைஸ் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி கமர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதாவது பிகாமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அந்த வேலைவாய்ப்புக்கு. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் ரைட்டிங் வரும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அதன் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு, எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 18,000 ரூபாய் சம்பளம், கூடவே எல்லா அலவன்ஸும் வழங்குறாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மோடில் தான் எடுக்கிறாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 25 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாங்க. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 10th மேலே படிச்சிருந்தால் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31 ஆகஸ்ட் 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, வாங்க எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். மேலேயே என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் லாகின் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸை பே பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பெண்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் 50 ரூபா பே பண்ணணும். மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி 200 ரூபா நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.